सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குருவாத்தில் வந்து பார்ட் 2ல் வந்து டிப்னி பார்க்குறோம். இது வந்து செகண்ட் லெசனு. இது வந்து 8 மார்க்ஸு. ரிட்டையர்டு ஆத்மிக்கு டேஜடி. அப்போ ரிட்டையர்டு ஆத்மி அப்படின்னா ஓய்வு பெற்ற மனிதனுடைய சோகம். ரிட்டையர்டு ஆத்மிக்கு படி டேஜடி ஹோத்திகை. ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற மனிதர்களுக்கு பெரிய சோகம் இருக்கிறது. यस्तव आदमी को अपना अपना काम करने में अकल को ज़रूरत पड़ती है. அப்போ வந்து எஸ்தவ ஆத்மி அப்படின்னா வந்து எனக்கு வந்து வேலை இல்லாமல் வந்து இருக்க பயனற்ற மனிதர்களுடைய வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து புத்திசாலி வந்து தேவைப்படுகிறது. லேக்கின் ஆனால் बेकार आदमी को समय काटने के लिए उससे अधिक अकल को ज़रूरत होती है. இவங்க வந்து லேக்கர் பக்கர் அப்படின்னா வந்து பயனற்ற இவங்களுக்கு வந்து தேவையில்லாத மனிதர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து புத்திசாலி வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுகிறது. ரிட்டையர்டு युद्ध को समय காட்னா ஹோத்தாக. ரிட்டையர் ஆன சமயத்தில் வந்து அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜப்பு ஜக் வகு காம்பர் தா ஜப்பு உஸ்கே காரன் பகுத்து குச்சு ஹோத்தாத்தா. அவங்க வந்து வேலையில் இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகாமல் இருக்கிற டைமில் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு ரொம்ப வந்து அவங்க பிஸியாக இருப்பாங்க. मगर रिटायर्ड होने के बाद उनके कारण कुछ भी नहीं होता. ஆனால் ரிட்டையர் ஆன வாட்டி அவங்களோட வந்து இந்த ரிட்டையர் ஆனது காரணத்தினால அவங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப வந்து எதுவுமே இருக்காது. வகு உஸ்கேலியே அசகனியாக. அதனால் வந்து எதுவுமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனசு வந்து அவங்களால தாங்க முடியல. இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்தேன், இப்போ சும்மாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். வகு अपने को मामलों के साथ जोड़ना चाहता है. அவங்க வந்து அப்பனே அப்பனே அவங்க வந்து இதில் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அவங்க வந்து ஈடுபடணுன்னு வந்து அவங்க நினைப்பாங்க. மகர் ஆனால் ஜோடி நகி பார்த்தா. ஆனால் வந்து அந்த செயலை வந்து அவங்களால என்ன செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியல. வகு தேக்குதாகி வகு கோயி பி हलचल पैदा करने में असक्त असमर्थ हैं. रिटायर्ड आदमी अपना समय काटने को दून से दूसरों को बहुमूल्य साम्य नष्ट कर देते हैं. அப்புறம் ரிட்டையர் ஆனவங்க வந்து அவங்களுக்கு வந்து நேரம் வந்து போகலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க, தூசரேக்கான மற்ற மனிதர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்க பகுமூல்யம் அந்த பொண்ணான நேரத்தை வந்து அவங்ககிட்ட போய் வேலை செய்யறவங்கள்ட்ட போய் பேசி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க. கோயி ரிட்டையர்டு ஆத்மி பார் சார் கண்டே பகவான் கி பூஜா கர்த்தே. ரிட்டையர் ஆன மனிதர்கள் வந்து தினமும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரமாச்சும் வந்து பகவான்கிட்ட போய் அவங்க வந்து பூஜை செய்வாங்க. சன்சார் மீ கஹாபி ஜாத்தாக. இந்த உலகத்தில் வந்து பகவத் பூஜா புருஷாத் மேஹி கியா ஜாத்தாக. அவங்க வந்து பகவத்கீதை இந்த பூஜை வந்து அதில் வந்து கலந்துக்குவாங்க. कुछ रिटायर्ड आदमी नादी पोदोन के साथ समय काटने का பிரதன் கர்த்தே. பிறகு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வந்து அவங்க அந்த மனிதர்கள் வந்து நாதி போதி அப்படின்னா வந்து தன்னுடைய பேர குழந்தைங்களுடன் என்ன பண்ணுறாங்க, அவங்க நேரத்தை வந்து விளையாண்டுட்டு நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏக்கு ரிட்டையர்டு यत्तिच एक
बेकार लड़के के साथ பக்த் காட்டினே லகா. அந்த ரிட்டையர்டு வந்து அவங்க வந்து ஆளுமையாக இருந்தாங்க, வேலை செஞ்சிட்ருக்கப்ப. இப்போ வந்து அங்கே வேலை இல்லாத காரணத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து லடிக்கே வந்து பசங்க கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க வந்து நேரத்தை வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. மகர் உன்கி மித்திரத்தா பகுத்து சம்மிய தக்கு நகி சளி. ஆனால் இந்த பசங்களுடைய நட்பு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீண்டது கிடையாது. அதுக்கப்புறம் பசங்க வந்து என்ன பண்ணால் அவங்கவுங்க தேவைக்குமே அவங்க போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து ஆள் இல்லாதனால இவங்க அந்த நீண்ட நட்பு வந்து கிடைக்கிறதில்ல. ரிட்டையர்டு ஆத்மி பி ஜமான்தாரி சே அப்புனா சம்மிய காட்னா சாகத்தேத்து. ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்க வந்து நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிட்டு தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. மகர் ஆனால் ஐசாக்கர் நகி பாத்தி. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அதனால் அவங்களால செய்ய முடியல. நேர்மையாக இருக்கு நினைக்கிறாங்க, நேர்மையாக இருக்க முடியல. சம்மியத்து ரோஜு பைதா ஹோத்தாகே. வந்து ஒவ்வொரு நேரமும் வந்து நேரம் வந்து ஒவ்வொரு நாள், ரோஜுனா தினமும் நடத்தும், ஒவ்வொரு நாள் வந்து காலங்கள் வந்து பிறந்துகிட்டே வருது. காலை மாலை அப்படி இரவுன்ட்டு நேரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் இஸ்லியே ரோஜு முஷிக்கில் பைதா ஹோத்தாக. இருந்தாலும் அந்த நேரத்தை வந்து கடத்துறது அவங்களுக்கு முஷிக்கல் அப்படின்னா கஷ்டம்னு அர்த்தம். அந்த நேரத்தை வந்து பொழுதுபோக்குறது கஷ்டமாக இருக்கிறது. இஸ்லியே வே தூசரேங்கே காமோம் அடிஷன் டால்தேகே. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, மற்ற மனிதர்கள் வந்து பணி செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து தடையாக இருந்து அந்த வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கப்ப இவங்க போய் அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. ரிட்டையர்டு யத்தித்து கோ சமஜியா சமாஜக்கு சமஸ்யா ஹே. வந்து ரிட்டையர்டு வந்து யக்திச்சுன்னா ஆளுமைன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து சம்சியா அப்படின்னா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமூகத்தில் வந்து சமாஜிக் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுகிறது. சமாஜிக்கா ஏக்கு வர்க்க சம்யக்கா பாஜு தாத்தா ரகே யக் அச்சா நகி. அவங்க வந்து கால சுமையை வந்து சுமப்பது வந்து நல்லதல்ல. அச்சா நகி அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்கிறது வந்து அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமாஜிக்கா பவிஷ்ய இஸ் बात पर निर्भर हैं कि यज्ञ अपने रिटायर्ड लोगों का क्या करते हैं. அவங்க வந்து சமூகத்தில் வந்து பவிஷ்ய அப்படின்னா எதிர்காலம் அர்த்தம். சமாஜ்னா சமூகத்தில் வந்து எதிர்காலத்தில் வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்யுது அப்படின்ட்டு எதுவும் வந்து செய்யலைன்னா அப்படியே ஏதாவது செய்யணுமோ, அவங்களுக்கு வயதானவங்களுக்கு ஏதாவது வந்து சமூகம் வந்து ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு கர்த்தாக. அகர் ஒருவேளை குச்சி நகி கர்த்தாத்தோ. எதுவுமே அவங்களுக்கு வந்து நம்ம சமூகம் வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து செய்யலைன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வே युवा के काम में दखल देके और समूज की कार्य சக்தி கடைகி. அவங்க வந்து எதுவுமே வந்து செய்யலைன்னா இளைஞர்கள் வேலை செய்கிறப்ப அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தலையிடுவாங்க. அது சமூகத்தில் உழைக்கும் சக்தி வந்து இருக்க என்ன நம்மளுக்கு குறையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.